வணக்கம். நான் உங்க நீலிமா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய ஸ்நேகிதி. நம்மளுடைய நிகழ்ச்சியில வர்ற 4 பகுதிகளுமே இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க. என்னென்ன பகுதிகள்னு பார்க்கறதுக்கு தயாராயிட்டீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இப்போ குல்லிங்கில் எல்லாரும் ஜுவல்லரி எல்லாம் நிறைய செய்கிறாங்க. இப்போ நான் செய்கிற ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் ஆன்டி ஏஜிங் ஃபேக்ட். இன்னைக்கு நம்ம ஃபர் ட்ரிம்மிங் எப்படி ஒரு ட்ரெஸ்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து சென்சிட்டிவ். இதை நம்ம வீட்டில் நம்ம புழங்கும் போது என்ன சொல்லுவாங்க, தொட்டாச்சு நீங்கம்பாங்க. இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நம்ம பார்க்க போறது குவில்லிங் மெத்தட்ல செய்யக்கூடிய ஜுவல்லரி செட். அது எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க பாருங்க. வணக்கம். இப்போ குல்லிங்கில் எல்லாரும் ஜுவல்லரி எல்லாம் நிறைய செய்கிறாங்க. இப்போ நான் செய்கிற ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமானதாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டாலரு, இந்த மாதிரி ஜிமிக்கி, இது குல்லிங்கில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான முறை பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு சீப்பு தேவை, குல்லிங் ஸ்ட்ரிப் தேவை. அதோ இதை எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு இடத்துல அப்படி போட்டுக்கோங்க. அந்த இடத்த கொஞ்சம் அப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அடுத்த பல்லில் இப்படி வாங்க, வெளியில் வந்துட்டு அதுலேயே பேக்கில் போங்க. போனீங்கன்னா அந்த ஒரு பல்லை அது கவர் பண்ணிடும். அங்கேருந்து அடுத்த இதுக்கு வந்துடணும். இங்கே வந்து நம்ம முதல்ல நுழைச்சோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே நுழைச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது அடுத்த பல். அங்கே போயிட்டு நேராக பின்னால் வரணும். பின்னால் வந்துட்டு இங்கே வரணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி 2 பக்கமும் எத்தனை எண்ணிக்கை வருதோ 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். குறைஞ்சதுனாக்கா சைஸ் சரியாக வராது உங்களுக்கு. அதை பாருங்கள். இந்த பக்கம் 7 வந்திருக்கு, இந்த பக்கம் 7 வந்திருக்கு. அது கரெக்டாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இங்கே கொஞ்சமாக கம் தடவுனீங்கன்னா போதும். ரொம்ப கொஞ்சம் தடவுங்க. தடவிட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம அதுலேருந்து எடுக்க போகிறோம், அதனால் அது நழுவாமல் இருக்கிறதுக்கு அங்கே தடவுறோம். இப்போ நம்ம இதை அப்படியே எடுக்கிறோம். எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வரும். வந்த பிறகு சென்டரில் அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த சென்டர் பீஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால அதை மட்டும் துளியூண்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அப்படியே மடக்குங்க. மடக்கி அது சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஷேப்பு. இப்போ வந்து நடுவில் ஒரு டிசைன் மாதிரி வரும். இது இப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டு ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. வந்து இங்கே கொஞ்சம் கம்மி போட்டுக்கோங்க. இப்போ இதே என்ன கொஞ்சம் பெருசாக பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வரும். அதனால் இன்னொரு ஸ்ட்ரிப் இதுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை கண்டினியூ பண்ண வேண்டியது. அங்கேயே கொஞ்சம் கம் போட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணலாம். நீங்கள் நடுவில் இந்த மாதிரி டிசைன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ தூரம் பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் இங்கே கம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் அது மேலே வச்சுட்டு அப்படியே கை நடுவில் இருக்கிறது கசங்காமல் ரோல் பண்ணிக்கோங்க. நான் அதை மாதிரி பண்ணி தான் ஒரு பெண்டன்ட்டு, ஒரு காதில் போடுற கம்மல் 2 கொண்டு வந்திருக்கேன். எல்லா பிரின்சிபலும் இதான். இதே சின்ன ஸ்ட்ரிப்லேயும் பண்ணலாம், பெருசுலேயும் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணுன்றபடி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த நடுவில் இருக்க ஷேப்பு நல்லா அழகாக தெரியும். அப்படியே மடக்கிட்டே வர வேண்டியது. மடக்கிட்டே வந்து கடைசி இது 2 கலரில் கூட பண்ணலாம். நடுவில் பண்ணுறது ஒரு கலரு, அவுட் சைடு வைக்கிறதுல வேறு கலர். எல்லாம் உங்கள் கற்பனை தான். இப்போ தான் நிறையா பண்ணுறாங்க, எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களோட கற்பனையும் சேர்த்துக்கோங்க. பிரின்சிபலை இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. அந்த பீஸ் தீர்ற வரைக்கும் சுற்றுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அது உங்களோட இஷ்டம் தான். கம்மல் எவ்வளோ பெருசாக வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெருசாக சுற்றிக்கோங்க. கடைசியில் துளியூண்டு கம் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டி கொஞ்ச நாளைக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும் நல்லா. அப்புறம் நம்ம மேலே கம்மலுக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நமக்கு தேவைப்படுது. அது சின்னதாக இதிலேயே கட் பண்ணி ஒரு ரோல் பண்ணி இங்கே வச்சு ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ தான் அது மேலே வளையம் போட முடியும். அவ்வளோதான். இது இதில் மாட்டி இந்த மேலே கம்மலில் இருக்க வளையத்து இதில் மாட்டி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். கம்மல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதனோட பெண்டன்ட்டு நான் இதே மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எப்படி பாருங்கள், எத்தனை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நடுவில் ஒரு பீஸு வட்டம், அதுக்கப்புறம் 3 இது மாதிரி பண்ணியிருக்கேன். மேலே ஒரு காது வைக்கிற மாதிரி இது நுழையிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போது இந்த பேப்பர் பீட்ஸ் எல்லாம் நான் காமிச்சேன் இல்லையா, இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் கலராக என்ன கலர் வருதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் அது மாதிரி கலர் அரேஞ்ச் பண்ணி கோத்துருக்கேன் பாதி வரைக்கும். இந்த கடைசியில் வைக்கிற கொக்கி கடையில் கிடைக்கும். இந்த ஹூக்கு தான் மாட்டுற ஹூக்கு. இது கடைசியில் கோத்துட்டு இங்கே கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே கயிறில் ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே ஒரு மணி பேப்பர் பீடு, இன்னும் மர பீடு, உடன் பீட்ஸ் அதுவும் விற்குது.
அது இல்லாத சாதாரண மணி உங்களுக்கு எது இஷ்டமோ அது பண்ணலாம். இல்லை பேப்பர் பீட்ஸ்லேயே நீங்கள் சின்னது பெருசு பண்ணிங்கன்னா அது கூட மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இங்கே நான் கொண்டு வந்ததை நான் உங்களுக்கு கோக்க போகிறேன். இப்போ இதில் என்ன கோத்துருக்கோமோ அதே ஆர்டரில் நம்ம ஒன்று ஒன்றா கோத்துட்டு வர வேண்டியதுதான். இந்த பாருங்கள், இந்த கலர் கோத்துருக்கேன். இது ஒன்று அது ஒன்று மாற்றி கோத்திங்கனாக்கா உங்களுக்கு நல்ல அழகான நெக்லஸ் கிடைக்கும். எந்த பீடு பேப்பர் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கலரில் இந்த டாலர் பண்ணிக்கலாம், கம்மல் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஒன்று அது ஒன்று மாற்றி கோத்துட்டு கடைசியில் அந்த இதில் கொண்டு போய் கொக்கியில் மாட்டிட வேண்டியது தான். மாட்டிட்டிங்கன்னா ஒரு அழகான நெக்லஸ் தயார். அதே மாதிரி மாற்றி ஒரு மர பீடு, ஒரு நம்ம செஞ்ச பீடு அதை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான நெக்லஸ் கிடைக்கும். இதை கடைசியில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் அதை எப்படின்னு காட்டுறேன். இந்த மணி கூட வித்தியாசமான டிசைன்லலாம் கிடைக்கிது. அது உங்கள் இஷ்டம். நீங்கள் கடையில் போனீங்கன்னா அழகழகாக கிடைக்கிது. நடுவில் போடுறது மட்டும் பேப்பர் பீடு நம்ம பண்ணுறது தான் அழகு. என்ன கலரில் பண்ணுறோமோ அதுக்கேற்ற குல்லிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் போடுறதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு தான் ஆகணும். அது போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மர பீடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடைசியில் அந்த வளையம் பாக்கி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை கோத்துற வேண்டியது, அவ்வளோதான். கோத்துட்டோம்னா அழகான நெக்லஸ் தயாராகிடும். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி குல்லிங்கில் நீங்கள் கம்மல் பண்ணிவிட்டு டாலரும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற பீடு பண்ணி மாலையாக பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி போட்டுக்குவாங்க. இப்போ இந்த குல்லிங்கில் பண்ணுற ஜுவல்லரி தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதை பாருங்கள், அழகான மாலை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். என்னங்க, குவில்லிங் மெத்தட்ல பேப்பர் யூஸ் பண்ணி எவ்வளவு அழகா இந்த ஜுவல்லரி செட் செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில நம்ம பார்க்க போறது ஆன்டி ஏஜிங் பேக். அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு இப்ப பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற செக்மெண்ட் ஆன்டி ஏஜிங் பேக். அதாவது வயதாக நம்ம சருமம் ரொம்ப தளர்ச்சியாக சுருக்கங்கள்லாம் விழறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம வரத்துக்கு முன்னாடியே எப்படி ஒரு நல்ல ஒரு பேக்கை வச்சு இதை தவிர்க்கலான்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ரொம்ப எளிய முறையில் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு இந்த ஒரு ஆன்டி ஏஜிங் பேக்கை சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய், பால், தேன். ஸோ தேன் மட்டும் நல்ல ஒரிஜினல் தேனான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளரிக்காவை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4-5 துண்டு வெள்ளரிக்காவை மிக்சியில் போட்டுக்கிறேன். இந்த ஆன்டி ஏஜிங் பேக்குன்றது பெண்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பேக் ஆண்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை நம்ம நல்ல ஒரு தண்ணி சேர்க்காதீங்க, கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளரிக்காயை. ஏற்கனவே நம்ம வெள்ளரிக்காயில் ஒரு தண்ணியோடைய பதம் இருக்கும் அதில். ஸோ அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, நல்ல கிரைண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வெள்ளரிக்காய் கிரைண்ட் பண்ண வெள்ளரிக்காய் சாரோட ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஸோ தோலோட ஸ்லைஸ் பண்ண வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஹனி சேர்த்துக்கோங்க, அது ஒரு ஸ்பூன். இந்த ஹனி நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் கண்டென்ட். ஒன்று தான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், பியோர் ஹனி நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ ஹனியும் வெள்ளரிக்காய் மிக்ஸ் பண்ண ஒரு கலவை ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் இப்போ பால் சேர்த்துக்கிறேன். ஸோ பால் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ பால், வெள்ளரிக்காய், ஹனி மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபார்மில் வரும். இந்த
இந்த ஆன்டி ஏஜிங் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா முகத்தில் அலம்பிடுங்க. அலம்பிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த காட்டன் பாலை வச்சு மேல் நோக்கி நல்ல கழுத்து ஃபேஸ் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஹனி எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வயதாக வயதாக ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், அந்த ஒரு தளர்ச்சி, தோல் தளர்ச்சி, அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை நேயர்களே. ஸோ இது வந்து ஒரு நல்ல கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்டிவ் ஒரு பயனுள்ளதான ஒரு ஆன்டி ஏஜிங் பேக்கு. ஸோ இந்த ஆன்டி ஏஜிங் பேக் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். என்னங்க ஆன்டி ஏஜிங் பேக் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஃபேஷன் உலகம் பகுதியில் நமக்காக என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காத்துட்டு இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஃபர் ட்ரிம்மிங் எப்படி ஒரு ட்ரெஸ்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். யூஸ்வலாக ஃபர் வந்து அனிமல் ஃபர் தான் இருக்கும், ஆனால் நம்ம அது வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஃபேக் ஃபர். இந்த ஃபேக் ஃபர் வந்து அக்ரிலிக்லேருந்து பண்ணியிருக்கோம். இது சில கடையில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், எல்லா கடையிலும் இது கிடைக்காது. பட் கிடைச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, பிகாஸ் இது எப்போவுமே யூஸ் ஆகிடும். இந்த ஃபேக் ஃபர் வந்து எல்லா கடையிலும் கிடைக்காது, ஆனால் கிடைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இது டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட் திங்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். அதனால இப்போது இந்த மாதிரி ஒயிட் இல்லைன்னா பிளாக் ஃபர் கிடைக்கும், அதனால இது கண்டிப்பாக இது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபர் வந்து கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கு. சில டைம் வந்து இது ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் தெரியும், அந்த மாதிரி ஃபர் சூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சாஃப்ட் நேச்சுரலாக தெரியணும். இது வந்து ஆக்சுவல் ரியல் ஃபர் மாதிரியே இருக்கும். அதனால இந்த லாங் ஃபர் இந்த மாதிரி பாருங்கள், இது லாங் ஹேர் இந்த மாதிரி இருக்கு, அதனால இது ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். இந்த மாதிரி ஃபர் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு 1/2 மீட்டர் கூட வாங்கினா யூஸாக இருக்கும். பிகாஸ் இதுலேருந்து கட் பண்ணி நம்ம எப்படியாவது யூஸ் பண்ண போகிறேன். இந்த டாப்பில் அப்படியே இந்த கஃப்ஸுக்கு அதே மாதிரி காலருக்கு ஃபர் வச்சுனா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் சூஸ் பண்ணிட்டேன். இது ஒரு ரெகுலர் டாப் இல்லைன்னா ஒரு பாக்ஸ் டைப் வித் ஹை காலர் அண்ட் கஃப்ஸ். இப்போது இதில் மெயின் ஏரியாஸ் வந்து நான் அட்டாச் பண்ண போது இது வந்து இங்கே காலரில், ஹை காலரில், அதே மாதிரி இந்த கஃபில் இது இங்கே மட்டும் இந்த ஃபர் அட்டாச் பண்ணால் இதுக்கு ஒரு நல்லா லுக் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ அளவு, இந்த கஃபோட அளவு அந்த அளவுக்கு இந்த ஃபர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ண போகிறேன். இது விட்டு பார்த்துக்கோங்க, அந்த விட்டு இருக்கணும். இப்படி வச்சு பார்க்கலாம், இது வந்து அப்படியே கவர் ஆகினா இது கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்ல அது வந்து அப்படியே கட் பண்ணிக்கோ. இப்போ இதுதான் இங்கே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது எக்ஸ்ட்ரா வந்து வருதெல்லாம் அப்படியே ட்ரிம் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். பட் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேட்ச் ஆகிடணும், அதனால் இப்படியே வச்சு பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த சைடு கூட கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். ஃபர் அப்படியே ஃப்ரீ ஆகாது, அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இது ஸ்லீவ்ல அட்டாச் பண்ண போறேன். இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அதை பின் பண்ண போறேன், ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு. இது வந்து பிக் ஸ்டிச்சஸ் வச்சு கூட அட்டாச் பண்ணிக்கலாம், பிகாஸ் இதில் ஃபர்ல் அப்படியே தெரியாது அவ்வளோ. அதனால ஜஸ்ட் ஒரு ரன்னிங் ஸ்டிச் பெருசாக ஆனால் ஸ்ட்ராங்காக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு முடிச்சு இந்த கஃப் இப்படி இருக்கு, அதே மாதிரி இந்த சைடுல கூட அட்டாச் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபர் கூட டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்கும். எல்லா கலர்ஸ்ல இல்லைன்னா பிளாக், ஒயிட், அதே மாதிரி டீப் மெரூன் அந்த மாதிரி கலர்ஸ் கூட யூஸ்வலாக இது அவைலபிளாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி கலர்ஸ் இருந்தால் அது மேட்சிங் இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஒயிட் இஸ் காமன், எல்லா கலர்ஸ் கூட ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வின்டர் ஃபீல் கிடைக்கிறதுக்கு தான். இதோட மெயின் யூஸ் நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ஃபர் வந்து ரொம்ப ஹாட் கூட கிடையாது, ஹீட்டாக கூட கிடையாது. இது வந்து ஏன்னா இது ரியல் ஃபர் இல்லை, அதனால் இது வந்து ரொம்ப வார்மாக இருக்காது. அதனால் ரொம்ப அப்படியே ஹீட் ஸ்வெட்டிங் ஃபீலிங் கூட வராது. இப்போ 2 சைடில் ஸ்லீவ்ஸில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த கஃப், இந்த காலர் கஃப்பில் கூட அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இது வந்து கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். அது கட் பண்ணும்போது ஒரு லேயர் எடுத்துட்டு கட் பண்ணால் இந்த மாதிரி அவ்வளோ பிசுறாக வராது. இப்போ இந்த காலரில் இங்கே அட்டாச் பண்ண போகிறேன். இது கூட ஸ்டிச்சஸ் அந்த பெருசாக ஸ்டிச்சஸ் பண்ணி இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இந்த சீசன் முடிஞ்சிட்டு அப்புறமா இதை எடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஒரு பெஸ்ட் பார்ட் இந்த ட்ரெஸ்ஸோட. இப்போ நான் இது ரஃபாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இது பிளேஸ்மெண்ட் பண்ணிதுக்கு அப்புறமா கையில் அப்படியே பெருசாக ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் பண்ணலாம். இப்போ இது பாருங்கள், இந்த டாப்பு எப்படியே ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இந்த கப்லும் அதே மாதிரி காலர்லும் இந்த மாதிரி அந்த ஃபர் அட்டாச் பண்ணதுனால அது ஒரு நல்ல ஒரு வின்டர் ஃபீல் கிடைச்சிருக்கு. ஒரு அந்த டாப்போட லுக்கே கம்ப்ளீட் லுக்கே மாறிடுச்சு இந்த டாப்போட. அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டிஃப்ரெண்ட் ஷர்ட் காலர் கூட பண்ணலாம். அதே மாதிரி லெதர் ஜாக்கெட் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த லெதர் ஜாக்கெட் கூட கொஞ்சமாக அட்டாச் பண்ணலாம். ஜஸ்ட் பேசிக்காக அட்டாச் பண்ணி பூட்ஸில் அட்டாச் பண்ணி அந்த ஃபுல் ஒரு வின்டர் லுக் கண்டிப்பாக கிடைக்கும். இது ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ரொம்ப எல்லாரோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட தெரியும். எஸ்பெஷலி இந்த ஃபெஸ்டிவ் சீசன், கிறிஸ்மஸ் சீசனில் உங்களுக்கு கேரல்ஸு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு, வெளியில் தீம் பார்ட்டிஸ், கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் நிறைய இருக்கும். அதனால் ஒரு வின்டர் தீம் ஒரு கிடைக்கிறதுக்கு நம்ம ஊரில் அந்த மாதிரி இந்த ஃபர் நிறைய யூஸ் ஆகும். இது ஃபர் வச்சு கேப் கூட பண்ணிக்கலாம். அது வந்து ஃபுல் ஒரு லுக் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னங்க, ஃபேஷன் உலகம் பகுதியில் நீங்கள் பார்த்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில் சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போற விஷயம் சென்சிட்டிவிட்டி. நிறைய பேர் தொட்டா சினிங்க மாதிரியே இருப்பாங்கங்க. தொழில்ல அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சுமதி ஸ்ரீனிவாஸ் என்ன சொல்றாங்கன்னு இப்ப பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து சென்சிட்டிவ். இதை நம்ம வீட்டில் நம்ம புழங்கும் போது என்ன சொல்லுவாங்க, தொட்டாச்சு நீங்கள் இம்பாங்க. இது குவாலிட்டியை வந்து ஒரு வியாபாரத்துக்கு எப்படி நமக்கு வந்து பெரிய நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ஒரு வியாபாரத்துக்கு வர்றவங்க நம்ம பொருளை பார்த்துட்டு சிச்சி இது நல்லாவே இல்லை அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டாக அவங்க என்னமோ நம்மளை தான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பர்சனலாக எடுத்துப்போம். அவங்க சொல்கிறது அந்த பொருளை தானே தவிர உங்களை கிடையாது. அதை வந்து வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கணும். நம்ம இப்போ அதை வேறுபடுத்தி கற்றுட்டோன்னா நமக்கு வந்து இந்த மன கஷ்டம் வராது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ரொம்ப அழகாக இன்னைக்கு வந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு. வர்றவங்க சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படிம்பாங்க. உடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஐயோ பிடிக்கலையே அப்படின்ட்டு. ஒரு வீட்டிலேருந்து வெளியில் நாம் ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டாலே அதில் வந்து நிறைய பேர் வந்து அதை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் வந்து பிடிக்கும்னு சொல்கிறத வச்சு நம்ம வந்து தலைக்கு மேலேயே ஏறிக்கக்கூடாது, பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களால நாம் வந்து ரொம்ப கீழே போயிடக்கூடாது. இது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கணும். அதுதான் வந்து நிறைய பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குணம் இருக்குது. ஏதாவது சொன்னால் உடனே தன்னை தான் சொன்ன மாதிரி எடுத்துப்பாங்க. ஏதாவது சின்ன விஷயமா இருக்கட்டும், உடனே ஐயோ இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அது ஏன்னா வீட்டில் இருந்திருந்து இந்த பழக்கம் வந்துருச்சு. நமக்கு ஒரு சின்ன விஷயத்த சின்ன விஷயமாவே எடுத்துக்கிட்டு அதை அப்படியே தள்ளிட்டு நம்ம காரியம் என்ன, நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போக சிந்திக்காமலே இருந்து அந்த பழக்கம்
நம்ம ஒரு வியாபாரத்துக்கு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளை வந்து அடி வாங்குது அது. அதனால நாம வந்து சிந்தனையை ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். ஒரு வீட்டுல இருந்து நம்ம ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு வேலைக்கு போனா மாத்திரம் எல்லாருமே நம்ம செய்யற வேலையெல்லாம் வந்து ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? கிடையாது இல்லையா? அப்படி இல்லாம என்ன சொல்றாங்க, உங்க பாஸ் வந்து இப்போ நீங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்க பாஸ் வந்து சொல்லலாம், இட்ஸ் நாட் அட் ஆல் நைஸ், இது நல்லாவே இல்லை, திருப்பி இதை ஃபுல்லாவே ரீவொர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஒன்றும் பேச முடியாது இல்லையா? ஸோ எடுத்துட்டு போய் திருப்பி நீங்க வந்து அதை ரீவொர்க் பண்ணி தான் கொண்டு வருவீங்க. அப்படி நாம வந்து இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யும் போதே நம்ம அதெல்லாம் செய்யும் போது நாம நம்மளுடைய சொந்த வியாபாரத்தை செய்யும் போது மைண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க, ஏன் இதை முயற்சி பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆர் நீங்க சொல்ற எந்த சிந்தனைக்குமே வந்து அக்செப்டும் பண்ணிக்காமலே இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நாம வந்து எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து ஒன்று இருக்கு. அந்த உள்ளுணர்வு நமக்கு என்ன சொல்லுதோ அது வழியா நம்ம போகணும். அதை வந்து யதார்த்தமா போகணும். அதனாலதான் நாம வந்து எப்பவுமே வந்து சென்சிட்டிவிட்டி லேடிஸ் அண்ட் பிசினஸ்ல வந்து நாம அந்த சென்சிட்டிவிட்டியை தூக்கி வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டை விட்டு வெளியில வரணும். அந்த மாதிரி இருந்தோம்னா எந்த வித ஒரு மன கஷ்டமோ மன அழுத்தமோ இல்லாம இந்த தாமரை இலை மேல தண்ணி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி அழகா நம்ம வியாபாரத்தை செஞ்சுட்டு நல்ல மேன்மேல நல்ல வெற்றி பெறலாம். என்னங்க, சென்சிட்டிவிட்டி பத்தின நிறைய விஷயங்கள் அவங்க பேசினாங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே சந்தூர் அழகிய சிநேகிதி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.